உங்களுடைய எம்எல்ஏக்களை நீங்க வச்சுக்கிட்டு ஆட்சியை எப்படியாவது புடிச்சிருன்னு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு உடனே போனீங்க, டிசி அலுவலகத்துக்கு உடனே போனீங்க, ஆளுநரை 3 முறை உடனே சந்திச்சீங்க. ஒரு முறையாவது நீங்க தானே இந்த மாநிலத்துக்கு முதலமைச்சர், நீங்க தானே பொறுப்பேற்கணும். செத்து போன அந்த குழந்தை விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க நாங்க பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்கோமா? சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்குங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நீ வந்திருக்கணும், நீ வந்திருக்கணும், நீ வந்து ஆர்வம் சொல்லிருக்கணும், சொல்லிருக்கணும். ஆனா என்ன பண்ற? அலைபேசியில் அழைச்சி ஆறுதல். அது எப்போ? 48 மணி நேரத்துக்கு அப்புறம் உடனே ஓட தெரியுது. ஆளுநர் மாதிரிக்கு உடனே கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு போக தெரியுது, பிச்சை எடுக்க தெரியுது. வந்து இங்க உட்காரு, உன்னை நம்பிதானே வாக்கு செலுத்தினாங்க. இங்க இப்படி ஒருத்தங்க நேற்று ஒரு செய்தி பாக்குறேன், மெரினால ஒரு அம்மா அழுகிறாங்க. மெரினால குளிக்க போன ஒரு குழந்தை, ஒரு பையன் வந்து காணாம போயிட்டான். உள்ள போயிட்டான், காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஒரு அம்மா அழுகிறாங்க. என் பையன் விஜய் 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 சொல்லிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு அந்த பையன் காணாம போயிட்டான். முதலமைச்சர் கண்ணில் அந்த செய்தியை காட்டுங்க, கொண்டு போங்க. விஜய் எப்படியாவது என் பிள்ளை காப்பாத்திடுவாரு ஒரு அம்மா அழுகிறாங்க. அதை பத்தி இப்ப வரைக்கும் ஒரு செய்தி கூட வெளியிடலாங்க. இப்ப வரைக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எத்தனை செய்திகள் தொடர்ச்சியா வருது. நான் நினைச்சேன் திமுக காரங்க முட்டு கொடுக்கல பிஹெச்டி பட்டம் வாங்கியிருப்பாங்க நான் நினைச்சேன். ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது டிவிக்குள்ள எல்லாருமே முட்டு கொடுக்கல பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காங்க. இப்பதான் தெரியுது. ஏன்னா நம்ம இதை பத்தி பேசுவோம். இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இந்த திமுக வந்து 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு கொள்ளை கற்பழிப்பு இப்படி சம்பவங்கள் நடக்குது. என்னடா பண்றீங்கன்னு கேட்டா, கடந்த ஆட்சியில பண்ணும்போது எங்க போயிருந்த? இதெல்லாம் நீ மற்றவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகிட்ட இந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா இங்க நிக்கிற ஒவ்வொருத்தரும் திமுக வாக்கு வாங்காத ஒருத்தர் இங்க நிக்கல, எல்லா வழக்கு வாங்கினவங்க நிக்கலாம். அதிமுக ஆட்சியில சிறைக்கு போனவங்க நின்று பேசிட்டு இருக்கோம். அதனால மத்தவங்க பேசுற நீ எங்க அப்ப எங்க போயிருந்த? 5 வருஷமா எங்க போயிருந்த? இந்த கேள்வி நம்ம கிட்ட கேட்கிறாங்க.